sponsor Tamil Matrimony and Lalita Jewelry. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். ஆவணி மாதத்தில் பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷ ராசி. பார்வதி தேவி தான் அபிராமியா வழிபடும். அற்புதமான அமைப்பை தரும். வயிறு கண்டிப்பாக பார்த்துக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் ஆவணி மாதம் வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு. உணவு பழக்க வழக்கம், சரக்கு அடிக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கும். பிள்ளைகளோட கோபதாபம் கூடாது. பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருக்கும். உங்கள் மேலே ஏதாவது குற்றம் சொல்லுவாங்க. நான் அந்த காலத்தில் இப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாது. இறங்கி, ஏன்னா இந்த டைம் அப்படி. அபிராமி அந்த அதில் 40வது பாட்டு, 59வது பாட்டு, 75வது பாட்டு, 90வது பாட்டு, 100 பையனை படிக்கக்கூடிய ராசி யாருன்னா மேஷம். எல்லா வருஷமும் ஆவணி மாதம்னா இதை படிக்கணும். ஏதோ இந்த வருஷம் மட்டும் செல்வி சொல்கிறதா நினச்சிக்காது. எல்லா வருஷமும் சூரியன் தான் ஆவணி மாதம்னா சிம்மத்தில் இருக்கும். அதனால் அதையே ஞாபகம் வச்சு. தொழில், உத்தியோகம், சுபகாரியம் அதிகமாக நடக்கக்கூடிய ராசியில் யாருன்னா சிம்ம ராசிக்கு தான், மேஷ ராசிக்கு தான் வரும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நிறைய நல்லது நடக்கும். குடும்பத்தில் கல்யாணம் தான் நடக்கணும்னு இல்லை. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வேண்டிய பொருள் சேர்க்கிறது, துணை சேர்க்கறது, அனுகூலம் பெய்கிறது, உத்தரவாதம் ஏற்படுவது, வண்டி வாகனம் மாற்றுறது, துணை சேர்க்கிறதுன்னு கிடையாது. துணைக்கு வேண்டிய எல்லாமே செஞ்சு கொடுக்குது. நிறைய அனுகூலம் ஏற்படும். பெரிய மனிதர்கள் சந்திப்பு ஏற்படுவது, மகான்கள் தரிசனம் ஏற்படுவது, லாபம் ஏற்படுவது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, முதலீடுகள் ஏற்படுவது, மனதில் பிடித்த விஷயங்கள் கை கொடுப்பது, தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் தீர்வது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது, தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற பெரிய நம்பிக்கை ஏற்படுவது, பணவரவுக்கு உண்டான அனுகூலம் காணப்படுவது, கடல் கடந்து பயணங்கள் ஏற்படுவது, முதலீடுகளை சரியாக செய்வது, நம்பிக்கையாக முதலீடுகளை கரெக்டாக செய்வது, தொழில்துறையில் இருந்த கஷ்டங்கள் நீங்குவது, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, அதே போல் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள் கூட குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வது, அசையாமசையா பொருள் சேர்க்கையில் இருந்த சிக்கல் தீர்வது, ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவது, வங்கிகள் கடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைப்பது, பெரிய மனிதர்களை சந்திப்பது, புது பொறுப்புகள் வரும். அரசு துறை, அரசியலெல்லாம் புது பொறுப்புகள் வரும். பெரிய கௌரவம் ஏற்படுத்தி கொடுப்பது எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? மேஷ ராசிக்காரர். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ஆவணி மாதம் வந்தாவே குலதெய்வத்துக்கு ஓடிடணும். குலதெய்வம் தான் ரொம்ப முக்கியம். பழைய கடன்கள் பைசல் செய்வது, இரத்த பந்த உறவுகளில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது, இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்களில் கவனமாக இருக்கணும், சுகர் பார்த்துக்கணும், பிபி பார்த்துக்கணும், கிட்னி ஃபங்க்ஷன் பார்த்துக்கணும். இதெல்லாம் ரிஷபம் பார்த்துக்கணும். தொழிலெலாம் கவலையப்படக்கூடாது. தொட்டதெல்லாம் ஏற்றம் ஏற்படும். அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதெல்லாம் ரிஷபத்துக்கு ஜம்முன்னு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். வண்டி வாகன மாற்றங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி ஆவணியில் யாருன்னா ரிஷபம். அதே போல் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் தான் ரொம்ப வருத்தத்தை தரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க சொல்லணும். அப்பா இது மாதிரி இல்லை, அம்மா இது மாதிரி என் ராசி பலன்லேயே உனக்கு செல்வி சொல்லியிருக்காரு, கொஞ்சம் கவனமாக இரு, மருந்து மாத்திரையெல்லாம் மறந்து விடாது. அலாரம் வச்சு அவங்கெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்களான்னு பேசு. ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் வீடியோ கால்லையாவது பேசு. அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடு. கோபதாபம் கொடுக்காது. கொஞ்சம் அவங்களோட அக்கறையாக வச்சுக்கணும். அப்புறமா வருத்தப்படுறதுக்கெல்லாம் சான்ஸ், அதனால் வேண்டாம். நீங்கள் நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தீர்க்காயுசாக இருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ரிஷபம் பார்த்துக்கணும். கண்டிப்பாக எதிரிகள் பிரச்சனை தீரும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். மன அழுத்தம் தீரும். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். பெரிய தொழில் அதிபர்களுக்கெல்லாம் அனுகூலம் தரும்.
இந்த கிளியரன்ஸ் ஆகலை, இம்போர்ட் ட்ரேடிங் லைசன்ஸ் ஆகலை, இன்வெஸ்ட்மெண்ட் வரல, எல்லாமே எதிர்பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ரிஷபத்துக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் தீரும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகளுடன் இருந்த மனத்தாங்கல் தீரும். பிள்ளைகள் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆக மொத்தத்தில் ரிஷபத்திற்கு அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். சிவன் வழிபாடு தான். சிவனை பிடிச்சிக்குங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிதுனத்துக்கு தேக ஆரோக்கியம் தான். ப்ரெஷர், பிபி, ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட, திடீர்னு நரம்பு சம்மந்தப்பட்ட, மற்ற எல்லாமே அனுகூலம். ஆவணி மாதத்தில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசியில் யாருன்னா மிதுனம் வரும். பெரிய அதிகாரிகளுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும். ஜிஎஸ்டி ப்ராப்ளம், இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், கமர்ஷியல் டேக்ஸ் ப்ராப்ளம், ஏதாவது டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதெல்லாம் சால்வ் ஆகிடும். பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் ஆனந்தம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறுவார்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியாரிடம் இருந்த பிரச்சனைகள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மன வருத்தம் தீரும். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் ஏற்படும். வசந்தங்கள் வரவேற்கப்படும். அதே போல் மனதில் இருந்த இனம் புரியாத பயம் போயிடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் நம்பிக்கை கொடுப்பார்கள். இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேறு தொழில் கிடைக்கலாம்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேறு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எதெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களோ மிதுனத்துக்கு கிடைக்கும். இடமாற்றங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் ஆவணியில் மிதுனம் வரும். ஸோ பயணத்துக்கு பேகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாத்திரையெல்லாம் எப்போவுமே கையிலேயே வச்சுக்கோங்க. மாத்திரை இருந்தால் தான் மிதுன ராசிக்காரன் நிம்மதியாக தூங்குவான் வெளியூரில். அதனால் வெளியூரில் தூங்கக்கூடிய ராசிக்காரன். எதில் மாத்திரை இருந்தால் போதும். பொண்டாட்டி, புருஷன் அதை பற்றிலாம் கவலை இல்லை. மெடிசன் இருக்குது, ஏதாவது பிரச்சனைனா நான் முடிச்சுப்பேன், ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு நம்பிக்கையில் இருப்பாங்க. அதே போல் பணவரவுக்கு அனுகூலம் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். டக்குன்னு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், வியாபார மாற்றம், சுபகாரியங்கள், திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், கணவனாக இருந்தால் மனைவியுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவது, மனைவியாக இருந்தால் கணவனுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவது என்று எல்லா விதத்திலும் வசந்தம். அதே போல் உங்களுக்கு எதுவுமே சுபிட்சத்தை தரக்கூடிய மாதம். அதனால் சோம்பல் இல்லாமல் இருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். கடகராசிக்காரர்களுக்கு துர்கை வழிபாடு. துர்கை ரொம்ப முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம், வயிறு சம்மந்தப்பட்ட, காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு புது தொழில், புது உத்தியோகம், வியாபாரம், படிப்பு டக்குன்னு ஆவணி மாதத்தில் யோசிக்கவே கூடாது. தைரியமாக இறங்கி செய்யும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகளெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கடகத்திற்கு கண்டிப்பாக நடைபெறும். தொழிலில் அனுகூலங்கள், உத்தியோகத்தில் ஏற்றங்கள், வியாபாரத்தில் அனுகூலங்கள் என்று சகலமும் ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய சிக்கலெல்லாம் தீர்வது கடகத்திற்கு பெரிய நன்மையும் பெரிய அனுகூலமும் ஏற்படும். கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததெல்லாம் கை கொடுக்கக்கூடிய அதி முன்னதமும் அதி சந்தோஷமும் ஏற்படும். கடகராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் சிறிய கோபதாபங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் ஏதாவது யோசனை, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இது நல்லா வருமோ, கெட்டதாக வருமோ, அசிங்கப்படுமோ அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லது தான் வரும் என்று நம்பிக்கையுடன் இறங்கக்கூடிய காலகட்டம். அது நிச்சயமாக நன்மை தரும். அடுத்ததாக ஆவணி மாதத்தில் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம்.
ஆவணி மாதத்தினுடைய அதிபதியே நீங்கள் தான். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அனுமனை கும்பிடுவது, அனுமன் சாலிசா கேட்பது தான் உங்களை காப்பாற்றும். முதுகு தண்டுவடம் எல்லாவற்றிலும் கவனம். சிம்ம ராசிக்காரர்கள் 24 வயதை கடந்தவர்களுக்கு அதீத கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பழகக்கூடிய நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக உணர்ச்சி வசப்பட்டு பேசி தேவையில்லாத உபத்திரத்துக்கு ஆட்படாமல் இருங்கள். ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள். ஆவணி மாதத்தில் எல்லா வருடமும் சிறிது அடக்கி வாசித்து கொள்ளுங்கள். 3 குரங்கு பொம்மையை போல் இருப்பது சிம்மத்திற்கு நன்மை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது சாத்தியக்கூறியை ஏற்படுத்தி தரும். சிலருக்கு அலர்ஜி எல்லாம் கூட தொந்தரவு பண்ணுவது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் பார்க்கலாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாம். பேப்பர் போடக்கூடிய அளவுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். பேப்பர் போட்டுட்டு அப்புறம் எந்த பேப்பரை படிப்பீங்க? அதனால் கவனமாக இருங்க. இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு கஷ்டப்படாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னுடைய திறமைக்கு, உன்னுடைய அழகுக்கு, உன்னுடைய படிப்புக்கு அது இல்லை இது இல்லை சொல்கிறவங்கலாம் நல்ல லெவலில் இருப்பாங்க. ஆனால் உங்களை வம்பில் மாட்டி விட்டுருவாங்க. செல்வி சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்காக கேட்குறேன், உங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சிம்மத்திற்கு தான் ஆவணி மாதம் வெற்றி செய்யும். அதில் கவனமாக இருங்கள். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் பெரிய அளவுக்கு இருக்கும். தைரியம் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் உங்களுடைய காதல் அமைப்பில் அவர்கள் உங்களை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு துணை அல்லது துணைவியார் காதல் அல்லது காதலி சொல்வதை கேட்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படுவதும், அசட்டு தைரியத்தால் தேவையில்லாத பாதிப்புகளுக்கு ஆட்படாமல் இருப்பதும், நிம்மதியான தூக்கத்திற்கு வழிவகையை ஏற்படுத்துவதும் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். முருகன் வழிபாடு, முருகனை நம்புங்கள். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்கள். பெரிய அளவு நம்பிக்கை தரும். அலர்ஜி, ஒவ்வாமை, ஜாயிண்ட் பெயின்ஸ் போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தோல் வியாதிகள் தேவையில்லாத பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். அதே சமயம் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை பெறுவார்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் தரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளியிடத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு வேற்றுமொழி மனதத்தினால் பெரிய ஆதாயங்கள் பெறுவதும், உள்ளூர் வெளியூர் கண்டிப்பாக எந்த பயணங்கள் வந்தாலும் அடிக்கடிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிகளில் கன்னியா ராசிக்காரர்கள் வருவார்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பதும், துணை அல்லது துணைவியாருடன் தகராறு வைத்து கொள்ளாமல் இருப்பதும் புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக தேகாரோக்கியமும் மன அழுத்தத்திலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் ஆவணி. விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் ஏற்படும். மகான்கள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, ராகவேந்திராக இருக்கட்டும், பாபாவாக இருக்கட்டும், விசிறி சாமியாராக இருக்கட்டும், திண்டுக்கல் சாமியாராக இருக்கட்டும், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அந்த மகான்கள் வழிபாடு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக பிபியை பார்த்து கொள்வதும், அடிவயிறை பார்த்து கொள்வதும், கழிவு பாதைகளை காத்து கொள்வதும், திடீரென்று யோசித்து கொண்டே இருக்கிறதை விட்டுவிடுங்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய
பாரத்தை குறைக்கும். கண்டிப்பாக அபிராமி அந்தாதியில் 40வது பாடல், 54வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 90வது பாடல், 100 என்று சொல்லக்கூடிய ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளி என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலை சொல்லக்கூடிய ராசிக்காரர்களில் துலா ராசிக்காரர்கள் குருவின் பார்வை சுபிட்சத்தை ஏற்படுத்தும், திருமண தடைகளை தகர்த்து வாங்கும், குடும்பத்தில் புது உறவுகளை வரும், தைரியம் நம்பிக்கை ஏற்படும், பெற்றோர் பெரியோருடன் இருந்த பண வருத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும். டக்கு டக்குன்னு நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறோம். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி ஏற்படுத்துவார்கள். அதிகமாக இன்டீரியர் பண்ணுவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வசதிகளை பெருக்கிக் கொள்வது, நாடை ஆபரணங்கள் வாங்குவதெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் சுபகாரியங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே உங்கள் காட்டில் மழை பெய்யக்கூடிய அற்புதமான மாதம் துளாராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த அனுகூலம், சந்தோஷம் பெருமாள் வழிபாடு மூலியமாக கிடைக்க அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, கீழ் முதுகு சம்பந்தப்பட்ட, பாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு புது கௌரவம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. பிள்ளைகளுடன் மட்டும் கோபதாபங்கள் கூடவே கூடாது. பிள்ளைகளிடத்தில் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மிக மிக முக்கியம். குலதெய்வத்தை மானசீக பிரார்த்தனை செய்வதும், குலதெய்வத்தை படத்திற்கு ஒரு அகல் தீபம் ஏற்றுவதும் விருச்சகத்திற்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புது முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறுவது கண்கூடாக பார்க்கலாம். கோவிந்த நாமாவளியே சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய நம்பிக்கைக்கு ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. மாதம் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் பேருக்கு ஏதாவது முதலீடு செய்யலாம் என்று கண்டிப்பாக செய்யக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் அனுகூலத்தை நிச்சயமாக பெறுவார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அனுகூலம் நிச்சயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் ஆவணி மாதம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த மாற்றங்களும் விருச்சகத்திற்கு ஆவணியில் கைகூடக்கூடிய அனுகூலமான மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பைரவர் வழிபாடு மன நிம்மதியும் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஆவணி மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பசுமாடுகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தவிடும் வெல்லமும் கலந்து கொடுப்பது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் தடைகளை தவிடுபடியாக்கும் என்பதை எல்லா ஆவணி மாதத்திலும் தனுசு ராசிக்காரர்கள் இதை கடைபிடிப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அதே சமயம் வயிறு, கழுத்து, முதுகு தண்டுவடம், மயக்கம் போன்ற, வெர்டிகோ போன்ற கிடினஸில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் பொது வரவுகள், குடும்பத்தில் அந்நியர் வரவுகள், குடும்பத்தில் சொந்தக்காரர்கள் வரவுகள் என்று ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். குரு பார்வை உங்களுக்கு நிரந்தரமாக இந்த மாதம் இருப்பதனால் டக்கு டக்குன்னு நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் தேகாரக்கியமும் அவர்களுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் ஜெயம், அனுகூலம், சந்தோஷம், மிகப்பெரிய மாற்றங்கள்
தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பசுமாடுகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை உணவளிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளையும் பெரும் தடைகளை தவிடுபடியாக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். ஆடை ஆபரணங்கள், நகைகள் போன்ற விஷயத்தில் அதிகமாக வாங்கக்கூடிய மாதத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நல்ல காலத்தை தள்ளி வைக்காதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் அதீத கவனம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம் அதீத கவனம், மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். விநாயகர் வழிபாடு, காரிய சித்தி மாலை மந்திரத்தை 11 முறை தினமும் கேட்க அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான அனுகூலம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய மாற்றமும் பெரிய நம்பிக்கையும், எதிர்பார்த்த விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். மகர ராசிக்காரர்களுக்கு சுபவிரய பிராப்தம் நிச்சயமாக ஏற்படுவதும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு தூக்கமின்மைதான் பெரிய பிரச்சனை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது யோசித்து கொண்டே இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். ஐயோ, இந்த பணம் கட்டணுமே, அந்த பணம் கட்டணுமே, எல்லாமே கட்டவும் முடியலன்னா விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். பொறுமையாக இருந்து தேகாரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மகரத்திற்கு மிக மிக முக்கியம். வண்டி வாகனத்தில் ஆவணி மாதத்தில் வித்தைகள் காட்டாதீர்கள், பெரும் சிக்கல் எல்லா வருடமும் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த வருடத்தில் ஆவணி மாதத்தில் சூரியன் கேதுவுடன் இருப்பதனால் வாகனங்கள் தான் பெரிய உபத்திரமாக மகர ராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிறகு செல்வி சொன்னால் இந்த ஆள் வாயை திறந்தா இப்படி ஆகிறது அப்படி ஆகிறதுன்னு என்ன திட்டாதீங்க. விநாயகருடைய காரிய சித்தி மாலையை நம்புங்கள். வாகனத்தில் போகிற சமயத்தில் ஃபோனை சைலண்ட்டாக வைத்துக்கொண்டு ஹெல்மெட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டு அந்த வண்டியுடைய தஸ்தாவேஜுகள் எல்லாம் பத்திரமாக வைத்து கொண்டு போகிறது மிக மிக முக்கியம். சட்டத்துக்கு புறமான விஷயங்களில் ஈடுபடுபவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மா சரணம், நரசிம்மரை விடாதீர்கள். கும்பத்திற்கு கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும், குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் நிச்சயமாக ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழிவுப்பாதை சம்பந்தப்பட்ட உபத்திரம், ஷோல்டர் பெயின் என்று சொல்வார்கள், அதுபோல் கை தூக்குவது, கால் தூக்குவது, சுளுக்கு ஏற்படுவதெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் காணப்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தாருடன் பயணம் செய்கின்ற சமயத்தில் ஒரு சிதற்காயை உடைத்துவிட்டு பயணங்கள் ஆரம்பிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. தொழிலிலோ உத்தியோகத்திலோ சுபகாரியத்திலோ அசையமசைய பொருள் சேர்க்கையிலோ முதலீடிலோ பெரிய அளவு ப்ரமோஷனிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. குடும்பத்தில் தான் தேவையில்லாத பிரச்சனைகளோ மன அழுத்தமோ வருத்தமோ காணப்படுவதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் மட்டும் வேண்டவே வேண்டாம். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் எல்லாமே ஏற்றம், அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மிக அற்புதத்தையும் மிக சந்தோஷத்தையும் வாராகி வழிபாடு, சூலினி வழிபாடு, பிரித்திங்கரா வழிபாடு, சர்வேஸ்வரர் வழிபாடு என்ற உக்கிர தெய்வ வழிபாடுகளை செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரக்கத்தில் 1 நாள் 2 நாள்
மருத்துவமனையிலிருந்து எல்லாவற்றிலும் சரி செய்து கொண்டு தெம்பாக வரக்கூடிய அமைப்பு ஆவணி மாதத்தில் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். வழக்குகளில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுவார்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். முதலீடுகள் பெரிய அளவு சக்சஸ் ஏற்படும். புது கடன்கள் பெற்றாலும் பழைய கடன்களில் இருந்த தொந்தரவுகள் நீங்கி மன நிம்மதியாக அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு தொடர்ச்சியாக இருந்த சிக்கலை படிப்படியாக தீர்த்து கொள்ளக்கூடிய அதிக அற்புதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்கு நல்லது நடக்கும். அடிமை தொழிலிருந்து அதிகமாக புது தொழில் தொடங்கக்கூடிய ராசிகளில் டீக்கடை வைத்தாலும் பிழைத்து கொள்வேன் என்ற ஒரு வைராக்கத்துடன் இறங்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். டீக்கடையை நான் கேவலமாக சொல்லவில்லை. எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு சபதம் ஏற்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் வருவார்கள். ஆக மீன ராசிக்காரர்கள் பெரிய வேலையை கூட உதறிவிட்டு தனியாக சிறு தொழில் தொடங்கினாலும் அதில் பல பிரான்ச்சுகளை தொடங்குவதற்கு உண்டான திட்டமிட்டு தைரியமாக இறங்கக்கூடிய காலகட்டம். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் சிக்கல் ஏற்படும். கழுத்து, முதுகு, பாதத்தில் கவனமாக இருப்பதும் வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் மீனத்திற்கு முக்கியம். தினமும் தோப்பு கரணமோ அல்லது யோகா பயிற்சியோ மெடிடேஷனோ மிக முக்கியமாக செய்யக்கூடிய ராசிகளில் மீன ராசிக்காரர்கள் வருவார்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் அனுகூலம், தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம் என்ற அதி அற்புதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ஆவணி மாதத்தில் கடைசி ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்களுக்கு பெரும் புகழ், பெரும் பேர், அரசியலில் இறங்கி பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ராசிகளிலும் மீனம் வரும். எனவே இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தின் பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.